என்னடா இது திரும்ப திரும்ப மல்லிக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாரி தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. மல்லி ஒரு வழியா நம்ம வெண்பாவ மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வந்துரும். விஜய், மல்லி 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த விரிசலுமே சரியாயிரும். மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, அந்த விஷயத்த நிச்சயமா விஜய் கிட்ட வெளிப்படுத்துவாங்க. அதனால வீட்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்தடுத்து மல்லிக்கு பிரச்சனைகள் வர மாதிரியான ஸ்டோரி லைன தான் கொண்டு வர இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்பெஷல் ப்ரோமோ போட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் ப்ரோமோவ பார்க்குறப்பவே மனசுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. நேத்து ஒரு நாள் மட்டும் தான் சந்தோஷத்த குடுத்திருந்தாங்க. ஏன்னா வெண்பா, விஜய், மல்லி 3 பேருமே பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறப்ப திரும்பவுமே வெண்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்துருது அப்படிங்கிறதால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. அந்த டாக்டர் சொல்ற வார்த்தைய கேட்டு இப்ப விஜய், மல்லி 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா வெண்பாவ கடத்தி வச்சிருந்தாங்க. அவங்களோட மனநிலை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளா இருந்திருக்காது அப்படிங்கிறதால ஏதோ ஒரு செடிமெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் வெண்பாவுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வருது அப்படிங்கிற மாரி சொல்றப்ப இது எல்லாத்துக்குமே மல்லி தான காரணம் அப்படிங்கிற மாரி திரும்ப வேதாளம் முருங்க மரம் ஏறுது அப்படிங்கிற மாரி தான் விஜய் நடந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் விஜய், மல்லி 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த அன்ப ரொம்பவே அழகா காமிச்சிருந்தாங்க. திரும்பவும் இப்ப விஜய், மல்லி 2 பேருக்கும் இடையில பிரச்சனை இருக்கிற மாரி தான் ஸ்டோரி லைன கொண்டு வர போறாங்க. ஸோ இப்போதைக்கு மல்லி, விஜய் 2 பேரும் இணையறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறத இந்த ப்ரோமோவ வச்சே நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வெண்பாவுக்கு உடல்நிலை சரியில்ல அப்படிங்கிறப்ப அவங்களோட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முழுமையா முடியிற வரைக்குமே இது எல்லாத்துக்குமே மல்லி தான் காரணம் அப்படிங்கிற மாரி அவங்கள ப்ளேம் பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. அவங்கள குத்தி காமிச்சிட்டே தான் இருக்க போறாங்க. மல்லியுமே கண்ணீர் விட்டு அழுதுட்டே தான் இருக்க போறாங்க. தன்னோட நியாயத்த எடுத்து சொல்ல தான் போறாங்க. இதையெல்லாம் நாம நிச்சயமா பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் ஸ்டோரி லைன கொண்டு வந்துட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் இன்னொரு 1 வாரத்துக்காகவாவது கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ராக்க கொண்டு வந்து, அதன் பிறகு வெண்பாவுக்கு உடல்ல பிரச்சனை அப்படிங்கிற மாரி காமிச்சிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா, ஒரு நாள் கேப் கூட இல்ல. அதற்குள்ளேயே வெண்பாவுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாரி இப்ப திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு திரும்பவுமே நிஷா, கதிரேசன், ராஜீவ் 3 பேருமே பிரச்சனைகள் கொண்டு வர தான் செய்வாங்க. விஜய் ஆல்ரெடி மல்லி மேல கோபத்துல இருக்க தான் செய்றாங்க. இவங்க 3 பேருமே எரியிற தீயில எண்ணெய ஊத்துற மாரி வேலைகள் எல்லாம் திரும்ப திரும்ப பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. விஜய் மல்லி மேல கோபத்த காமிக்க போறாங்க. இப்ப விஜயை இவங்க சமாதானப்படுத்துவாங்களா? இல்ல தன்னோட பொண்ணுக்கு உடல்நிலை சரியில்ல, அவங்கள குணப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி மல்லி முடிவெடுப்பாங்களா? உண்மையாவே மல்லியோட நிலைமைய பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. மல்லி இதையெல்லாம் தாங்கி தான் ஆகணும். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.